ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி சூப்பராக ஒரு பன்னீர் கிரேவி செய்யலான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்ததும் மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பன்னீர் ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே பட்டை, கிராம்பு, சீரகம், அன்னாசிப்பூ, பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கடலை மாவை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடலை மாவை சேர்த்ததும் காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் நாம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி தயிரையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி தயிரை சேர்த்ததும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு பன்னீரெல்லாம் போட்டு மல்லியை தூவி விட்டு இறக்கிடுங்க.